வணக்கம். சமீபத்தில் சில நாட்களாக பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் காட்மென், புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவர்களை பற்றி, அதாவது குருக்கள், ஆச்சாரியர்கள், இவர்கள்லாம் வேணுமா வேண்டாமா, இறைவனை நேரையே அணுகிக் கொள்ளலாமே, இவர்கள் தேவை எதற்கு அப்படிங்கிறத பத்தி பேச்சு அடிபட்டு வருகிறது. இந்த பேச்செல்லாம் அப்பப்ப எதனால எழறது? அரோரு குருவோ அல்லது இப்ப ஆங்கிலத்துல காட்மென்னு சொல்றோமே, அப்படிப்பட்டவர்களோ அவர்கள் பேர்ல குற்றச்சாட்டு எழும்போது உடனே இதை பற்றிய பேச்சு வரும். இது ஒரு பொதுவான ரெஸ்பான்ஸ். மக்கள் சட்டென்று தங்களுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகிறது. ஆனா அந்த அவசரமான ரெஸ்பான்ஸ் உண்மையாயிடாது. ஒருத்தர் சொல்லலாம், கண்ணன் கீதையில் உத்தரேதாத்மன் ஆத்மானம் நாத்மானம் அவசாதையேத், ஒரு ஜீவன் தன் ஞானத்தால் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடாது என்று உபதேசிக்கிறார். இப்ப நாம இந்த வார்த்தையை வச்சுண்டு அதனால எதுக்கு இப்ப குருக்கள்லாம் ஆச்சாரியர்கள்லாம் வேண்டாமே, பெரிய பெரிய ட்ரஸ்டுகளோ மட்டங்களோ ஆசிரமங்களோ இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நிறைய பணம் புழங்குகிற இடமாக இருக்கிறது, ஆகவே இவர்களை எல்லாம் ஒதுக்கிடுவோம், நம்ம நேர இறைவனுடைய ஞானத்தினால அடைஞ்சிக்கலாம். ஏன்னா கண்ணனே கீதையிலே தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்கார் பாருங்க, அப்படின்னு சொல்லலாம். ஆனா கண்ணன் அந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லல, வேறொரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா. ஒரு அழகான கீதா ஸ்லோகம். பகவானை உள்ளபடி உணர்ந்தவர்கள் தத்துவ தரிசிகள், அவர்கள் ஞானிகள். அவர்களிடத்துல போய் தொண்டு புரிந்து அடிபணிந்து பட்டினி கிடந்து அவர்கள் சொல்லுகிற அர்த்தத்தை நன்கு கேட்டுக்கொள், அவர்கள் மூலம்தான் பிரம்மத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கவே முடியும் என்று தெளிவா இன்னொரு ஸ்லோகத்துல சொல்றாரே. அப்ப அந்த ஸ்லோகம் சரியா, நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேணுங்கிறது சரியா? ரெண்டும் தேவை. கண்டிப்பா ஆச்சாரியர்களிடத்துல போய் கேட்டுத்தான் ஆக வேண்டும். அவர்கள் இல்லாமல் இறைவனை பத்தி தெரிந்து கொள்ள முடியாது. நாம கண்ணால பார்க்கிற விஷயம் மேத்தமேட்டிக்ஸோ சயின்ஸோ எக்கனாமிக்ஸோ, இதுக்கே டீச்சர் இல்லாம எல்லா இடத்துலயும் நிறைய பரீட்சை எழுதியுள்ளாமே. எதுக்கு ஸ்கூல்ஸ், எதுக்கு காலேஜஸ், எதுக்கு யூனிவர்சிட்டிஸ், இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வாத்தியார்களுக்கே வேலை இல்லை, எதுக்கு இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் இப்ப வரணுமா? வேண்டாம், எஜுகேஷன் புரோக்கர்ஸ் தேவையில்லை. ஆகவே நீங்களே புத்தகத்தை வச்சுங்கோ, படிச்சுங்கோ. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் போனா புத்தகமும் வேண்டாம், யோசித்து யோசித்து நம்மளே எல்லாத்தையும் தெரிஞ்சு விடலாமே. இந்த வாதம் முதல்ல எடுபடுமான்னு பாருங்க. நமக்கு புத்தி இருந்தாலும் அந்த புத்தி காட்டாறு போலே பாய்கிறது. அந்த புத்தியை ஒரு வழிமுறைப்படுத்த நெறிப்படுத்துவதற்குத்தான் டீச்சர்ஸோ குருக்களோ ஆச்சாரியர்களோ. ஹோன்னு வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சியிலேருந்து ஜலம் கொட்டுறது, அத போல நமக்கு ஞானம் தரிகட்டு ஓடுறது. ஆனா அந்த தண்ணீரிலிருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண முடியாது. மின்சாரம் ஜெனரேட் பண்ணோம்னால் அதை ஒரு நெறிமுறைப்படுத்தி ஒரு டர்பைன்ல ஓட விட்டு அதுல இருந்து வெளியில கொண்டு தானே தண்ணீர் வரும். ஓன்னு தண்ணீர் ஓடுறதுக்காக மின்சாரம் கிடைக்குமா? அப்ப சக்தி எடுக்க முடியாது. அத போல நம்ம புத்தி இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சுட முடியாது. அதை வகைமுறைப்படுத்துவதற்குத்தான் ஆச்சாரியர்கள் குருக்கள் எல்லாரும் இருக்கார்கள். கண்ணன் மேலும் சொல்லுகிறார், வெறும் இந்த ஸ்லோகம் சொன்னதோட இல்லை, அவர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், தர்மபுத்திரனை பார்த்து சொல்றார். பீஷ்மர் உலகத்தை விட்டு போயிட போறார், அவர் கிளம்பிட்டா ஞானமே அஸ்தமித்து போகும். ஆகவே அவர் உயிர் பிறவதற்குள் அவரிடத்துல போய் எல்லா நல்லதையும் கேட்டுக்கோங்கிறார். தர்மபுத்திரன் கேட்கிறான், கண்ணா நீயே இருக்கியே, உனக்கு தெரியாததா? நீ சொல்ல மாட்டியானால் கடவுள் நான் பேசவே மாட்டேன், என்னை பத்தி அறிந்த ஞானிகள் பேசித்தான் நீ தெரிஞ்சுக்கணும், உனக்கு புரியும்படிக்கு அவர்களால தான் சொல்ல முடியுங்கிறார். ஏன்னா பரமாத்மா கடவுள் அவர் வேற,
நாம் அத்தனை பேரும் ஜீவர்கள். நம்ம கஷ்டம் நம்மாட்ட இருக்கிற ஒரு ஆச்சாரியனுக்கு தான் தெரியும். ஆக கண்ணனே பல விடங்களிலும் குருக்களை அண்டித்தான் கேட்கணும்னு சொல்லியிருக்கார். பின்ன இங்க நம்ம நாமே வசத்திக்கணும்னு சொல்லியிருக்காரு. என்னால் ஆச்சாரியாத்து பாதமாதத்தே, நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 100% ஆச்சாரியனிடத்திலிருந்து ஒரு 1/4 பங்கு தெரிந்து கொள்ளுகிறோம். அடுத்த 1/4 பங்கு சக மாணவர்களிடத்திலிருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த 1/4 பங்கு நாம முயற்சி எடுத்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த 1/4 பங்கு உலக பழக்க வழக்கங்கள், வாழ்நாள்ல வயசாக மெதுவா காலம் உணர்த்தும். இப்படித்தான் அதை சொல்லியிருக்காரு. தவிர அதுக்கு முதல் 1/4 பங்கு ஆச்சாரியன் வேண்டாம்னா எங்கேயானு கண்ணன் சொல்லியிருக்கார். அவரே பீஷ்மரிடத்துல போனா தூண்டி கொடுக்கிறார். தானே இருக்கும்போது கூட பீஷ்மே லோகாந்தரங்கதே ஞானானி அல்பி பவிஷ்யந்தி, லோகாந்தரத்துக்கு பீஷ்மர் போயிட்டார்னா ஞானமே அஸ்தமிச்சிடும். அப்ப கண்ணனே குருக்களை அண்டித்தான் கேட்டுக்கணுங்கிறார். இவ்வளவு தெரிஞ்சவர் அவர் எதுக்கு சாந்தீபன இடத்துல போய் மொத்தத்தையும் கத்துண்டார்? அத்தனை தெரிஞ்ச ராமர் எதற்கு வசிஷ்டாச்சாரிய இடத்துல குருகுல வாசம் பண்ணார்? ஏன் விஸ்வாமித்திரருக்கு தொண்டு புரிஞ்சின்றார்? கடவுளே இறங்கி வந்தாலும் ஆச்சாரியர்கள் மூலம்தான் எந்த சாதனையும் நம்ம செய்ய முடியும். இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னால் இதெல்லாம் இந்த தப்பு தப்பா நடக்கிறதே, அப்ப அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கெல்லாம் போகணும்னு சொல்லிடலாம்னால் அது எத்தனையோ இடத்துல இருக்கு. இப்போ மருந்து ஸ்பூரியஸ் மெடிசன்ஸ் வருது, மருந்து சாப்பிட்றத விட்டுடலாமா? எங்கெங்கயோ போலி டாக்டர்கள் வரா, சரி டாக்டர்கள்ட்டே போறத விட்டுடலாமா? சில ஸ்கூல்ஸ்ல ஏதாவது தப்பா நடத்தலாம், ஸ்கூலுக்கே போகாத விட்டுடலாமா? லோகத்திலே சில குறைபாடுகள் இருக்கத்தான் இருக்கும். அதை களைந்து எங்க குற்றம் இருக்கிறதோ அதை ஒதுக்கி விட்டு எது நல்லதோ அதை நோக்கித்தான் நாம போகணுமே தவிர அதுக்குன்னு மொத்த சிஸ்டமே தப்பு, இது யாருமே தேவையில்லைன்னால் இது சுவாதந்திரத்தால பேசுவது. அப்படின்னால் நமக்கு இருக்கிற ஒரு செருக்கு இப்படி பேச வைக்குமே தவிர செருக்கு பிரம்மத்தை காட்டாது, பணிவுதான் பிரம்மத்தை காட்டும். இதனாலதான் இன்னொருத்தர் இடத்துல பணியணுங்கிறா. நாமே படிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க பணிவே வராது. இன்னொருத்தரிடத்த துணி துவச்சு போட்டு அவருக்கு வேண்டிய காய்கறியை நறுக்க கொடுத்து மாட்டுக்கு சாணி அள்ளி நன்னா பசுமாட்டை அலம்பி வேண்டிய அளவுக்கு பெருக்கி மொழிகி கோலம் போட்டு ஆச்சாரியனுடைய செருப்பை தொடைத்து இப்படி பண்ணாதான் பிரம்ம ஜானம் நமக்கு ஏற்படும். நான் கொஞ்சம் அதிகமா பேசுறதா நீங்க நினைக்க கூடாது. இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன். மற்ற எல்லா ஞானத்தையும் நம்ம தாராளமா பெஞ்சில உட்காந்து படிக்கலாம், ஆகாசத்துல உட்காந்து படிக்கலாம். ஆனா பிரம்ம ஜானம் வரணும்னால் குருவுக்கு தொண்டு புரிந்தால் தான் வரும். எத்தனையோ நல்ல குருக்கள் இருக்கா, அப்ப அவர்களை பற்றி அவர்கள் மூலம் ஞானத்தை பெறணுமே தவிர அவர்கள் தேவையே இல்லைன்னு பேச ஆரம்பித்தால் அப்ப மத்த எந்த யாருமே தேவையில்லைங்கிற பேச்சு தான் வரும். அப்படி இல்லாமல் கண்ணன் காட்டிய வழியில் ஆச்சாரியர்களை அண்டி, ஏன் நல்ல ஆச்சாரியர்களை அண்டி அவர்கள் மூலம் ஞானத்தை பெற்று தொண்டு புரியணும்னு வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.